சுவாமியே சரணமையப்பா. தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, அடையாருக்கு மிக அருகில் இருக்கின்ற ராஜா அண்ணாமலைபுரம் ஸ்ரீ ஐயப்பன் கோயில், அதாவது வட சபரிமலை என்று அழைக்கப்படுகின்ற இந்த அடையார் ஐயப்பன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். இது சரியாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையார்லேருந்து சாந்தோம் போகிற இந்த சாந்தோம் ஹைரோட்டில் தான் இந்த அற்புதமான கோயில் அமைஞ்சிருக்கு. இதோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிநாடு அரச குடும்பத்தைச் சேர்ந்த ராஜா சார் முத்தையா செட்டியார் அவர்களுடைய மகன் ராமசாமி அவர்களால் 1981-82 ஆண்டுகளில் நிறுவப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம். இது சபரிமலையில் என்ன ஒரு அமைப்பில் ஐயப்பன் கோயில் இருக்கோ அதே அமைப்போட அதே உணர்வை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிக அற்புதமான திருத்தலம் இது. சில சமயங்களில் பல்வேறு காரணங்களால் சபரிமலைக்கு போக முடியாதவர்கள் இந்த கோயிலில் அந்த இருமுடி கட்டி அந்த ஐயப்பனை தரிசிச்சுட்டு இங்கேவே அந்த பரிகாரங்களை முடிச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கின்ற அதே 18 படிகள் இங்கவும் அமைஞ்சிருக்கு. அங்கே இருக்கின்ற தெய்வங்களோட அமைப்பு விநாயகர், ஐயப்பன், அங்கே என்னென்ன பெரிய கடுத்த சுவாமி, சிறிய கடுத்த சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னென்ன அமைப்புகள் இருக்கோ அந்த அமைப்புகளை இந்த கோயிலில் கொடுத்துக்கிறது தான் இதோட சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாரம்பரிய கேரள முறைப்படி இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த ராஜ பரம்பரையோட இடங்களில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம். பொதுவாகவே அங்கே சபரிமலையில் என்னென்ன நாட்களில் விசேஷங்கள் நடைபெறுமோ அந்த விசேஷங்கள் இங்கேயும் நடைபெறும். இந்த ஐயப்பன் அதாவது இருமுடி கட்டி இந்த கோயிலுக்கு மேலே ஏறுபவர்களை தவிர மற்றவர்கள் செல்வதற்கு தனி வழி அமைச்சிருக்காங்க. அந்த கேரளாவில் இருக்கின்ற ஐயப்பன் கோயிலுடைய அந்த மலை அமைப்பை கொஞ்சமாவது ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கவும் பார்த்திங்கன்னா 2-3 அடுக்கு தளம் மாதிரி ஒரு மலை மாதிரி ஒரு அமைப்பை படிக்கட்டுகளால் அமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் இது. நீங்களும் இந்த ஐயப்பன் கோயிலை தரிசிக்க வேண்டுமென்றால் இது சென்னையிலேயே இருக்கின்றது. அதுவும் அடையாருக்கும் சாந்தோமுக்கும் நடுவில் இருக்குது. போய் ஐயப்பனுடைய அருளை பெற்று கொண்டு வாருங்கள். குடும்பத்தோடு சென்று வாருங்கள். ஐயப்பன் நிச்சயமாக உங்களுக்கான எல்லா அருளையும் தருவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த கோயில் அப்படி போகும்போதே ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த ஐயப்பனை நீங்கள் சபரிமலைக்கு சென்று வணங்கும்போது எந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதோ அந்த சந்தோஷம் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு செல்லும்போதும் கிடைக்கும். கடவுள் என்பவர் எங்கிருந்தாலும் கடவுள்தான். சில நேரங்களில் நம்மால் கேரளா வரை செல்ல முடியாத போது ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கும்போது நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போகும்போது அந்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தோடு சென்று வாருங்கள். நாங்களும் பார்த்திங்கன்னா இத்தனை வருடங்கள் சென்னையில் இருந்தால் கூட இந்த கோயிலுக்கு செல்கின்ற பாக்கியம் எங்களுக்கு இன்றுதான் கிடைத்தது. அவருடைய அருள் இன்று கிடைத்தது கூட மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு அடிக்கடி செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். ஐயப்பன் அதற்கான அருள்வை தருவார் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உண்டு. பொதுவாக இந்த கார்த்திகை
மார்கழி மாதங்களில் சனிக்கிழமை வந்து இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் வந்து விசேஷம் இருக்கும். மதியம் அன்னதானம் இருக்கும். பக்த கோடிகள் இந்த கோயிலுக்கு சென்று ஐயப்பனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சுவாமியே சரணமையப்பா. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் சத்தியமான பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.